கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பலவிதமான விமர்சனங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த வேதாகமத்தை எதிர்த்து எத்தனையோ ஆராய்ச்சி, எதிர்த்தாக்குதல்கள் பல நூற்றாண்டுகளாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மகிமையை எல்லாரும் அறிஞ்சு கொள்ள முடியறதில்ல. மாற்று நம்பிக்கை உள்ளவங்க இந்த பரிசுத்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறது இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறவங்க மத்தியில் 3 விதமான நம்பிக்கைகள் இருக்குது. முதல் வகையினர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளும் இருக்குது, மனுஷனுடைய கதைகளும் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. 2வது வகையினர் வேதாகமும் கர்த்தருடைய வார்த்தை தான், அதில் சந்தேகமே இல்லை, ஆனால் போதுமானது இல்லை, அவர் இப்பையும் புதிய புதிய வெளிப்பாடுகளை தந்துக்கிட்டு தான் இருக்கிறாருன்னு நம்புகிறாங்க. 3வது சாரார் மட்டும்தான் நம்மளுடைய கரங்களில் இப்போ இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமும் தேவன் தந்த வெளிப்பாடு, இது போதுமானதும் பழுதற்றதும் குறைவற்றதுமானது, இதை தேவ மனுஷங்களை கொண்டு தேவன் எழுதி நம்மளுடைய கரங்களில் கொடுத்துருக்கிறாரு, இதை தாண்டி எந்த வெளிப்பாடும் கிடையாதுன்னு நம்புகிறாங்க. உங்களுடைய நம்பிக்கை என்ன? இன்னைக்கு இதை கவனமாக சிந்திச்சு கற்றுக்கொள்வோம். உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் பில்லி கிரகாம். இவர் மூலயமா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஒரு முறை இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இந்த அறிவியல் உலகத்தில் யோனா 3 நாட்கள் திமிங்கலத்தோடைய வயிற்றில் இருந்தாருன்னு வேதம் சொல்லக்கூடிய கதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களான்ட்டு. அதுக்கு அவர் பதில் சொன்னார், வேத வசனங்கள் எல்லாம் 100% உண்மையானவைகள்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தைகள். அதனால் யோனா திமிங்கலத்துடைய வயிற்றில் 3 நாள் இருந்தாருன்றத அப்படியே நம்புவேன். அதுக்கு மாறா யோனா வயிற்றில் திமிங்கலம் 3 நாள் இருந்துச்சுன்னு எழுதப்பட்டிருந்தாலும் அதையும் நான் நம்புவேன். காரணம் அது கர்த்தருடைய வார்த்தைகள்னு சொன்னாராம். பில்லி கிரகாம் இப்படி சொல்வதனால இவர் ஒரு படிப்பறிவில்லாத குருட்டு நம்பிக்கைவாதியா? இல்லை, இவர் நல்லா படித்தவர். இவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களில் இவருக்கும் வேதத்தை குறித்து அநேக சந்தேகங்கள் வந்ததா தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறாரு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய விசுவாசம் வளர்ந்து தேவனுடைய வார்த்தை ஒரு குறைவும் இல்லாததுன்றதை ருசிச்சார். இதை வாசிக்கக்கூடிய பிரியமானவர்களே, வேதம் உங்களுக்கும் நம்பிக்கையின் புத்தகம்தானா? இல்லை உங்களுக்கு வேதத்தை குறித்து சில சந்தேகங்கள் இருக்குதா? அந்த சந்தேகங்களை தேவன்கிட்ட சொல்லி ஜெபிப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துவார். வேதத்தில் ஒரு குறைவும் இல்லைன்னு முழு நிச்சயமாக விசுவாசிக்கும் போதுதான் அது கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியும். ஆமாங்க, நம்மளுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய வேதம் 100% உண்மையானது. காரணம், நாம் பார்க்கக்கூடிய வானத்தையும் பூமியையும் வார்த்தையால் சிருஷ்டித்தவருடைய வாயின் வார்த்தைகள் தான் வேத புத்தகம். இப்படி கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது அப்படின்ற சிந்தை தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாகும். அதை விட்டுட்டு உலக அறிவை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்ட கேள்விங்களை அப்படியே நீங்களும் பின்பற்றி வேதாகமத்தை சந்தேகத்தோட கேள்வி கேட்டுட்ருக்காம இருக்க முடிவிடுங்க. அறிவியல் பார்வை, நிரூபணம் தேடக்கூடிய குணம்ன்ட்டு வேதாகமத்தை ஆய்வு செஞ்சால் நிச்சயம் விசுவாசம் காணாமல் போயிடும். இவைகள் ஒருபோதும் மனுஷனுடைய மூளையினால் எழுதப்பட்டவை இல்லைன்றதில் தெளிவாக இருங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்ன்ட்டு 2 பேதுரு 1:20-21 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அதனால் இனி நீங்கள் வேதத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் விலையேற பெற்ற பொக்கிஷமாக பாருங்கள், உயிருள்ள வார்த்தைகளாக பாருங்கள். அதன்படி நடக்கிறதும் கீழ்ப்படுகிறதும் எளிதாக அதை ஒருபோதும் நம்மளுடைய அற்ப மூளையை வச்சு குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்றத நினைவில் வைப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.